ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த மாதத்தில் வருதுன்றதையும் பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் உத்தராயணத்தின் முதல் மாதமாகுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம், உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால 4:30லேருந்து 6 மணி வரலாம், இல்லை 4:00லேருந்து 6 மணி வரலாம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலையும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். நம்ம பொதுவாகவே ஃபாலோ பண்ணுறது சௌரமானம்ன்ற சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை மாதம் என்று கொள்கிறோம். கர்நாடகா, ஆந்திரா இவாள்லாம் சந்திரமானம்ன்ற ஒரு பொசிஷனில் வச்சுருப்பா. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போகக்கூடியதாக வச்சுருப்பா. இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதியே சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5லேருந்து 3 வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம். சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ரொம்ப இதுவாக போட்டிருக்கேன். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது 25ஆம் தேதி அன்றைக்கி போகிறார். 25ஆம் தேதி 25/12/2023 அன்றைக்கி மாறுறார். 27ஆம் தேதி 27/12/2023 அன்றைக்கி செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம், திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் யமனுக்கிட்டேயே தப்பி அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது இந்த சைவர்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். அதனால் ஆருத்ரா தரிசனம் பெரிய ஏற்றம். அது தவிர ஆருத்ராவில் விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால்
1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது இந்த மாதத்தில். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். ஏன்னா அதாவது இந்த உலகம் முழுவதும் வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட் வந்து ஆங்கில தேதியை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்ம மாற்றத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதன் வழியாக நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய டெய்லி ஷெட்யூலுக்கு வச்சுக்கக்கூடியது ஆங்கில தேதின்றதுனால அதை வச்சுட்டுருக்கோம். இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அது தவிர வந்து அந்த பாவை நோன்பு வந்து திருப்பாவை 30ம் ஒரு நாள் ஒரு பாசுரமாக சொல்லி கடைசி பாசுரமும் சேவிக்கிறது 29ஆம் நாள் 30ஆம் நாள் சேவிக்கிறது. அது தவிர 27வது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர். அது வந்து 11 அதாவது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து 12/1/2024 அன்றைக்கி வரும். 14ஆம் தேதி அதோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு, அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்லுவாள். திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் வந்து பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அது தவிர பூணல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறதில்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறதில்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்களே ஆனால் அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன கட்டணம்ன்றதையும் போடுறேன். உங்களுக்கு உண்டான பிடிஎஃப் ஆஸ்கோ போட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்றைய கோல்சாரம், இன்றைய கிரகச்சாரம், இன்றைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சோபகிருத்த வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 முதல் 14/1/2024 வரை. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த மாதம், அதாவது சோபகிருத வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்னென்னா, சனி பகவான் இந்த மாதத்தில் 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது மார்கழி 4ஆம் தேதி 20/12/2023 அன்றைக்கி வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு போகிறார். 7.5 சனி இருக்குது, இருந்தாலும் ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம். உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாகவே வந்து இந்த மாத பலன்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வைத்து சொல்லக்கூடியது. சூரிய பகவான் தனுசுக்கு வர்றதை வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டி வந்து வரக்கூடிய பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். அது ஒரு பெரிய ஏற்றம். 8ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சுபத்துவம் அடையிறது. 8ஆம் இடமும் சுபத்துவம் அடையிறது, 12ஆம் இடமும் சுபத்துவம் அடையிறது. சூரியனும், அதாவது 8ஆம் அதிபதியும் சுபத்துவம் அடைகிறார். அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணயோகம்னா வந்து ஏதாவது ஒரு ரேஸு, ஷேர்ஸு, அதை தவிர வந்து எதெல்லாம் லீகலி கிவனோ அது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ எந்த இடத்துல எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 25/12/2023 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது அவர் வந்து விருச்சிகத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் வர்றதுனால நீங்கள் நினைத்தது அனைத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுக்கு 10ஆம் இடமும் வந்து சுபத்துவம் அடைகிறது, 11ஆம் இடமும் சுபத்துவம் அடைகிறது. அதனால் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரம் மூலியமாக சற்று பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் பணயோகம், அதாவது 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திடீர் பணயோகம் வரும். ஏன்னா 8ஆம் அதிபதி சூரிய பகவானுக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 27/12/2023 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் புத பகவானும் வர்றது பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா செவ்வாய் வந்த உடனே செவ்வாயும் குருவும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது. 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, இதுவரையிலும் வந்து விற்க முடியாத ஏதாவது வீடு வாசல் வச்சிருந்தேனால், விற்கிறதுக்கு பிரச்சனையாக இருந்ததேனால் அது இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அது வந்து விரயமாகணும் அப்படின்றது, 4ஆம் இடம் விரயமாகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய்க்காக சில மருத்துவத்திற்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயம் வரும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மிகவும் கவனம் தேவை. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் எடுத்தேலையானால் இந்த கம்பெனியினுடைய சேர்பர்சன், ஹெட் பர்சன் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடியவா, அதை தவிர வந்து அட்வொகேட்ஸு, லாயர்ஸு, அதை தவிர வந்து இப்போ சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸு, இவாளுகெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். ஏன்னா ராகு பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்க வேண்டிய குழந்தைகளுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மிடில் கிளாஸ் சொல்ல ஹையர் செகண்டரி இந்த மாதிரி கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுறதன் மூலியமாக கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தேன்னா எல்லா விதமான முயற்சிகளும் கைகூடும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து சில தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 31/12/2023 கார்த்தாலிருந்து 2/12/2023 காலை வரலும் வந்து உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது பசும்பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கால பைரவரை போய் வழிபட்டு வாங்க. ஏன்னா சனி பகவான், கால பைரவர் வந்து சனி பகவானுடைய குருநாதர்னு சொல்லப்படுகிறவர், சிவபெருமானுடைய இன்னொரு அம்சம்னு சொல்லக்கூடியவர். அதனால் வந்து கால பைரவரை போய் வழிபட்டுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் கொடுத்து நல்ல ஒரு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.